பெரும்பாலும் மனக்குழப்பங்கள் இருக்குது, கேட்டதில் குழப்பம் இருக்குது, பார்த்ததில் குழப்பம் இருக்குது. இந்த குழப்பம் தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்குது. நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதுதான் தெளிவு கிடையாது, எதெல்லாம் கேட்குறோமோ அதுலேயும் தெளிவு கிடையாது, நாம் எதெல்லாம் பேசுகிறோமோ அதுலேயும் தெளிவு கிடையாது, செய்கிற காரியங்களையும் நன்மை இருக்காது. அப்போ தெளிவில்லாத ஒரு காரியம், தெளிவில்லாத ஒரு பேச்சு, தெளிவில்லாத ஒரு செயல், அது அழகிய செயல் ஆகாது. அது கலகத்தில் போய் முடியும். குழப்பமும் கலகமும் இறைவன் வெறுக்கிறான் இல்லையா? அப்போ நமக்கு யாரை பிடிக்கலையோ, நமக்கு எது பிடிக்கலையோ அதுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு எது பிடிக்கலையோ அதில் கவனமாக இருக்கணும், அதுலேருந்து விலகி இருக்கணும். யாரை பிடிக்கலையோ அவங்களுக்கு கவனமாக இருக்கணும், விலகி இருக்கணும். பிடிக்காத ஒரு காரியத்தை செய்கிறதோ, பிடிக்காத நபரை பற்றி பேசுகிறதோ, இதுதான் வந்து புறம் பேசுறது, பொய் சொல்வது. அதாவது எதை பற்றி தெரியலையோ அது பேசுறது பொய் இல்லையா? அந்த பொய் எதில் போய் முடியும்? புறம் பேசுறதில் முடியும். அப்போ புறம் பேசுறதில் போய் முடியும், குழப்பத்துலேயும் கலகத்துலேயும் முடியும்.